குரு எடுத்துப்போம், நம்ம 3க்குரியவர் குரு எடுத்துப்போம், 12 எடுத்துப்போம், அவருமே குரு தான். அப்போ 1ல சூரியன் இருக்காரு, 2ல சந்திரன் இருக்காரு, அப்ப 12 3. சந்திரனும் சூரியனும் ஒரே டைம்ல பிரகாசிக்க முடியாது. அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படியே கொஞ்சம் முன்பாதி கொஞ்சம் சுமாராகவும் பின்பாதி ஏற்றத்தாழ்வுகளோட இருக்கும். அப்போ அந்த தேதியில பிறந்தவங்களுக்கு சரியான பெயரை அமைச்சோம்னா நல்ல வாழ்க்கை துணை அவங்களுக்கு அமையும், எல்லா செல்வ செழிப்பும் அவங்களுக்கு நிறைஞ்சு இருக்கும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 3ஆம் தேதி பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான எண்ணில் வந்து பேர் வச்சா நல்லா இருக்கும்? இப்ப 3ல பிறந்திருக்காங்கன்னா நம்ம 5ல பேர் வைக்கலாம். அப்புறம் 3க்குரியவர் கூட்டு எண்ணையும் நம்ம கணக்கு பண்ணணும். கூட்டு எண் வந்து முதல் எண் 3ல இருக்கும்போது கூட்டு எண் பின்னாடி 2ல இருக்காரு. அப்ப என்னன்னா அந்த இடத்துல குருச்சந்திர யோகம் அமையுது. அந்த குருச்சந்திர யோகம் அமையும் போது அவங்களுக்கு புதனுக்குரிய பெயரை நம்ம வைக்கணும். எல்லாருக்கும் பொதுவான காமனான 6ல வைக்க கூடாது. 6 வந்து சுக்கிரன், 3 வந்து தேவர். அப்ப வாழ்க்கை எதிரும் புதிரும் ஆயிடும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.